ஹாய் கைஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் மாநாடு நடந்தது உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எல்லா கட்சியும் அவங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் இதை செய்யறேன், நீட்டை ரத்து பண்றேன், நான் சைல்டு ஹராஸ்மெண்ட், இந்த உமன் எல்லாத்தையும் எதுவோ சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிவிகே கட்சி மாநாடு நடக்கும் போது அவங்களும் ஒரு 30 ப்ராமிஸ் பக்கம் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா நம்ம எல்லாமே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உமன் சேஃப்டி. இதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே சொல்லியிருந்தாங்க. நாங்க எலெக்ஷனுக்கு நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா கண்டிப்பா உமன் சில்ட்ரனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைம்ஸ் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். என்னன்னா இந்த கொலை நடக்கிறது, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் நாங்க வந்தோம்னா முற்றிலுமாவே தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தான்னு சொல்லலை அவங்க. நாங்க அடுத்த வருஷம் இந்த வருஷம் எலெக்ஷன்ல நாங்க தான் ஜெயிப்போம், ஜெயிச்சு வந்தா இதெல்லாம் நாங்க பண்ணுவோம்னு சொல்றேன். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா பிரைவேட் கோச். பிரைவேட் கோச்னா என்னன்னா நம்ம ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இந்த மாதிரி ஆட்சியில ஜெயிச்சு வந்தோம்னா சிலம்பஸை நாங்க எக்ஸாம் ரிலேட்டடா அந்த மாதிரி நாங்க சிலம்பஸ் வைப்போம். அவங்களுக்கு அவ்வளோ பிரைவேட் கோச் எல்லாம் போய் இது பண்ற அளவுக்கு அவங்களோட டிஃபிகல்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா அந்த அவங்க இப்ப நம்ம ஒரு சட்டம் தெரியாம தான் நம்ம ஒரு இடத்துல போய் நின்று நம்மளால தைரியமே பேச முடியல. இது என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் ஹையர் எஜுகேஷன்லயே நாங்க லாஸ் பேசிக்ஸ் லா, உங்களோட ஃபண்டமெண்டல், உங்களோட உரிமையை எப்படி நீங்க எடுக்கணும் அதை நாங்க 11th 12th சிலபஸ்லயே நாங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் அதே மாதிரி ஒரு பேங்க் போயிட்டு அங்க என்ன இருக்கு ப்ரொசீஜர், இதுவும் நாங்க ஹையர் ஸ்டடியிலே கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பாயிண்ட் அதே சேம் தான். 6th 7th இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடா தான் அவங்க இதுலயே தெரியுது. யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அவங்களை வளர்க்கறத எப்படி இது பண்றது, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. 8th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ டாஸ்மார்க். அப்படின்னா மது ஒழிப்பு அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா நாங்க நோ டாஸ்மார்க், நாங்க சரக்கை முற்றிலுமா தவிர்த்துருவோம். ஓகே, நல்ல விஷயம் தான், இதை நம்ம ஏத்துக்கலாம். 9th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்ல அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ் தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தோம்னா பாதி உமன் பாதி மென். இதா இப்போ நம்ம ஒரு கலெக்டரா இருக்கட்டும், ஒரு எஸ்பில இருந்து டிஎஸ்பி வரைக்கும் எல்லாத்தையும் சம உரிமைப்படுத்தி கேர்ள்ஸ்க்கு பாதி பாயிண்ட், பாய்ஸ்க்கு பாதி பர்சன்டேஜ் எப்படின்னு சொல்லி நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரிமோட்டட் ஏரியாஸ். அப்படின்னா இப்போ வில்லேஜ் சைடு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு நல்ல ஹாஸ்பத்திரி இருக்காது. நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஹாஸ்பிட்டல் அவ்வளோக்கு இருக்காது. நம்ம எங்க போனாலும் ஒரு சிட்டி சைடா, இப்ப நாங்களே வச்சுக்கோங்க, இப்போ பிரைவேட் ஆஸ்பத்திரி அதிகமா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி சென்டர் இந்த மாதிரி, இப்போ சேலத்துல வச்சுக்கோங்க, எங்க ஊருக்கும் சேலத்துக்குமே ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆனா இருந்தாலும் நம்ம ஒரு ஜிஹெச்சுக்கு போகணும்னா ஒரு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. அதனால அவங்க மெயின் இந்த வில்லேஜ்னஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கவர் பண்ணி நாங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11th பாயிண்ட் என்னன்னா அதே மாதிரி சேம் பஸ் எல்லா ஏரியாவுக்கும், இப்போ ஒரு ஃபாரஸ்ட் சைடா இருக்கட்டும், அங்க போனீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி அவ்வளவுக்கு இருக்காது. ஒரு நார்மல் இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா சந்து பந்து வரைக்கும் பஸ் போகுது, ஆனா இங்கேயும் போகாத இடம்லாம் இருக்கு. அவங்க ஆனா சந்து பந்து இருக்க ஒவ்வொரு இடத்துக்கும் பஸ் ஃபெசிலிட்டி போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 12th பாயிண்ட் என்னன்னா சப்போர்ட்டட் ட்ரக் அண்ட் ஆட்டோ டிரைவர்ஸ். இவங்களுக்கு இப்போ இந்த நல வாரிய திட்டம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா டிரைவர்ஸ்க்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம், எங்களால முடிஞ்ச இந்த ஊக்கத்தொகை இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்து. ஏன்னா டிரைவர்ஸ்க்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், கவர்மெண்டோட பிரைவேட்ல ஓட்டுறவங்களுக்குலாம் சம்பளம் கம்மி. அவங்க பர்டிகுலரா கவர்மெண்ட்ல ஓட்டுறோம் பிரைவேட்ல ஓட்டுறோம்லாம் சொல்ல கிடையாது. டிரைவர்ஸ்க்கு நாங்க ஒரு ஊக்கத்தொகை கொடுப்போம், அந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. சவுத் தமிழ்நாட்டுல அவங்க ஜாப்ஸ் அதிகமா க்ரோ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ நீங்க இந்த சென்னை நார்த் சவுத்னா இந்த மதுரை, திருநெல், தேனி, இந்த இதெல்லாம் சவுத் தமிழ்நாட்டுல வந்துடும். நார்த் சைடுனா இந்த சென்னை இந்த மாதிரி சைடு எல்லாம் நார்த்ல வந்துடும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா சவுத் தமிழ்நாட்டுக்கு நாங்க அதிகமா ஜாப்ஸ் கொடுப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க தான் மோஸ்ட்லி இப்போ கோயம்புத்தூர் இந்தாண்ட சென்னை எல்லாமே ஒர்க் பாக்குறாங்க. அதனால அவங்க ஊர்லயே நாங்க ஒர்க் இது பண்ணியிருக்கோம். எப்பயும் போல ஒரு கட்சினா ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்களை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க. இப்ப டிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபி, அது நான் தமிழ்நாடுக்கு ஆன்டி இந்தியன் மாரி டிஎம்கே பிஜேபியை பத்தி தான் சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க டிஎம்கே வச்சு ஸ்ட்ராங்கா வச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் அரசியல் எப்பயும் போகுமே. இததான்
இததான் வந்து ஒரு மாநாட்டுல வந்து விஜய் வந்து பேசினது. அப்புறம் இன்னும் அதிகமா பேசினாரு. அவரும் வந்து அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி சொல்லியிருந்தனால அந்த இடத்துல அவரை வந்து அழுதுட்டாரு. இந்த மாதிரி அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். மோர் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா உங்களுக்கு நீங்க அந்த மாநாட்டுல என்ன பாத்தீங்க, உங்களுக்கு ஏதோ ரிலேட்டா ப்ரோ இந்த பாயிண்ட்லாம் நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு நோட் பண்ண பாயிண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பை கைஸ்.